3/4 கிலோ அளவுக்குங்க உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம எல்லாம் சுத்தமாக கழுவி தோல் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்துங்க அப்படியே இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். அதே அளவுலங்க பச்சை பட்டாணி எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இதுலேயே வந்துங்க 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுங்க. இதுலேயே வந்து ஒரு பொடியை நறுக்கினா பாதி வெங்காயம், பாதி தக்காளி, இதையும் வந்துங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது வந்துங்க அப்படியே குக்கரை மூடிக்கலாம். விசில் போட்டுங்க. இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம், போதும். விசில் அடங்கிடுச்சிங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க. அடுத்து வந்துங்க ஒரு வாணையில் வச்சுருக்கோம். இது வந்து காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு வந்துங்க தோல் எடுத்து தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரும்போதுங்க நறுக்கி எடுத்த 3 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். இது வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், நறுக்கி எடுத்து வச்ச 2 பொடியை நறுக்கின தக்காளி, நறுக்கி எடுத்த பொடியை நறுக்கின 2 தக்காளி, இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தட்டு கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, மசாலாலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அடுத்து வந்துங்க நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணி இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்தையும் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிறுத்திலேயே வதக்கி விடலாம். அடுத்து வந்துங்க பொடியே நறுக்கினா கொத்தமல்லியை வந்து மேலே அப்படியே போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த பட்டாணி உருளைக்கிழங்கனுடைய வறுவல் வந்துங்க சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதாங்க உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் வந்துங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அங்கே நம்ம வீட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், வெண்டைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், புதினா சட்னி, சூட சாதங்க, வெண்டைக்காய் சாம்பார் நல்லா பிணைஞ்சிங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் அப்படியே எடுத்து வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பட்டாணி வறுவலோடைய ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சந்திப்போம்.